சிந்திக்க வேண்டிய கதை. 2 காக்கா நண்பர்களா இருந்திருக்காங்க. சின்ன சண்டை வந்ததுனால அந்த 2 காக்காவும் பேசாம இருந்திருக்காங்க. அதுல பெண் காக்கா கொஞ்ச நாள் இவங்ககிட்ட பேசாம இருந்தாதான் நம்மள புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அது அமைதியா இருக்கு. அமைதியா இருக்க பட்சத்துல டெய்லி நினைச்சிட்டே இருக்குமா, நம்மள அவன் நினைச்சிட்டே இருப்பான்ல, சரி நாளைக்கு பேசலாம் அப்படின்னு. அது என்ன நினைச்சிட்டு இருக்கு, பெண் காக்கா நம்மள நினைச்சே அவன் வேதனைப்படுவான், அவனுக்கு அப்பதான் நம்ம அருமை புரியும்னு நினைச்சிட்டு இருக்கு. சரின்னு ஒரு நாள் இறத்தேட போகும்போது போய் பார்த்தா அது ஜாலியா இன்னொரு பெண் காக்காவோட பேசிட்டு இருக்குமா. அப்பதான் அதுக்கு புரியுமா, நம்ம தண்டனை கொடுத்தா அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான்னு நினைச்சா அவன் ஜாலியா தான் இருக்கான், ஆனா நமக்கு தான் நாம பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. இது காக்காக்கு இல்ல, நிறைய நண்பர்களுக்கும் இப்படிதான் ரிலேட்டிவ். நீங்க மத்தவங்களுக்கு தண்டனை கொடுத்ததா நினைப்பீங்க, ஆனா உங்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்துருக்கீங்க. சில பேரெல்லாம் செய்யறதும் உங்களுக்கு தெரியாது, பண்றதும் தெரியாது, நீங்க தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வேணாம். யார் எப்படின்னு பார்த்து பழகுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க.